எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சுவையான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். இதில் நான் சங்கரா மீன் சேர்த்து பண்ணியிருக்கேன். அதனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க இப்போ நம்ம அந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைச்சி நான் சேர்த்து பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிதமான தீயில வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இல்லை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வடகம் இல்லைன்னா கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் 5லேருந்து ஒரு 6 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். எப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு அதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நம்ம இதை எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதக்க போகிறோம். இது ஏற்கனவே வதங்கினது தான், அதனால் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் புளி தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளியும் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா, காரம் பத்தலைனாலும் காரம் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா காரம் அடிக்கும் அது. இப்போ மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்கிறப்ப நடுவில் திறந்து பார்க்கக்கூடாது. கொதிச்சதுக்கப்புறம் தான் திறந்து பார்க்கணும், இல்லாட்டி மிளகா காரம் அடிக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீன் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சங்கரா மீன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல மண்டையை போட்டு பண்ணிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிட்டுது. மீன்லாம் நல்லா வெந்துட்டுது. நம்ம மீன் குழம்பு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீன் உடையாமல் பார்த்து பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுது. இந்த மீன் குழம்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரல் பார்த்துடலாம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அதாவது ஒழுக்கத்தில் உறுதியான துறவிகளின் பெருமை சான்றோர் நூலில் விருப்பமுடனும் உயர்வாகவும் இடம்பெறும் என்பதுதான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.